வந்து what the syllabus they give is like, I think, mostly regarding the shatkarmas, regarding the asana, pranayama, mudra, bandha, dhyana, surya namaskar, techniques and silent features and benefits அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. as far as the இந்த சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ஷட்கர்மா அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. வமன தௌத்தி, வஸ்திர தௌத்தி, தண்ட தௌத்தி, லகு அண்ட் பூர்ண சங்க பிரக்ஷாலனா, நேத்தி அண்ட் கபாலபாதி. அதில் வந்து வாத்தகர்ம கபாலபாதி, வித்கர்ம கபாலபாதி அண்ட் சீத்தகர்ம கபாலபாதி. ஆக்சுவலி இதில் கொடுத்துருக்கிறது வந்து கிரம கபாலபாதி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சீத்தக்கு மட்டும் கர்மான்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஆக்சுவலி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுமே வந்து கிரமம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். நேம்ஸ் இப்படி கொடுத்துருக்கிறது. சூரிய நமஸ்காரத்தில் வந்து must be practiced traditional sun salutation அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆசனாஸ்ல வந்து ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் போஸ்டர்ஸ், ப்ரோன் போஸ்டர்ஸ், சூப்பைன் போஸ்டர்ஸ் அண்ட் பேலன்சிங் ஆசனாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரீத்திங் அவேர்னஸ்ல வந்து செக்ஷனல் பிரீத்திங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதை பத்தி ஷட்கர்மா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே கடந்த 2 நாள்ல அதை பத்தி டீட்டெயில்டா எலாபரேட்டாகவே நாம கொடுத்துட்டோம். அதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ் எந்த நூல்கள்ல எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏதையாவது உங்களுக்கு ஷட்கர்மாவை குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் சௌரியமா. ஷட்கர்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் நேத்தி, தௌத்தி, பஸ்தி, நவ்லி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல ஜென்ரலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜலநேத்தி, சூத்திர நேத்தி அப்படிங்கிறது. இந்த ஜலநேத்தி, சூத்திர நேத்தி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்ன கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் வரும், யாரு செய்யலாம் யாரு செய்யக்கூடாது அப்படிங்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லா யோகா ஆசிரியர்களுக்கும் இதை பத்தின நாலேஜ், அதாவது யாரெல்லாம் பிராக்டிக்கலாக பயிற்சி பண்ணிட்டோம், those who done practically they will have all the questions. என்ன கேள்வி கேட்டாலும் சரி they can answer. அதுல வந்து எந்த விதத்துலையும் சந்தேகம் கிடையாது. அதே போல ஆசனாஸ் அப்படின்னு சொன்னால், ஆசனாஸ் அப்படிங்கிறது வந்து நாம ஏற்கனவே நேற்றுக்கு சொன்னது மாதிரி how many asanas have been given in Gheranda Samhita, what are all the important asanas which given in Hatha Yoga Pradipika, something like this. அந்த மாதிரியான what are all the Ashta Kumbhakas given, what are all the pranayamas, for example what is the Samana Pranayama, what is the Nirmana Pranayama அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பிராணாயாமம் அப்படிங்கிற டாபிக்ல கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்களா I don't know how many of you have appeared in the previous examinations, that I don't know, but எனக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா இந்த டாபிக்ல I can give you so many questions, maybe hundreds of the questions I can ப்ரிப்பேர் பண்ணி என்னால் கொடுக்க முடியும் கண்டிப்பாக. பட் ஆனால் எப்படி இதில் கேட்பாங்க, அதனால தான் நான் என்ன யோசனை பண்ணேன் அப்படிங்கிறத பட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். வாட் யூ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது தெரியல, இல்லை நெட் எக்ஸாமில் ஏற்கனவே அப்பியர் ஆனவங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு பதில் சொல்றதுக்கு உங்கள் சந்தேகங்களை கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். குணாயா அது வந்து சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மிஸ்டர் குணா. ஏன்னா இது வந்து வேகான டாபிக். இப்போ ஷட்கர்மா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நேத்தி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நேத்தியை பற்றி மட்டும் டீட்டெயிலாக சொல்லலாம். வாட் இஸ் நேத்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் நேசல் பேசேஜ், அது எத்தனை வகையான நேத்தி இருக்குது, அது கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்னென்ன, நோஸ் ப்ளீடிங் இருக்கிறவங்க செய்யக்கூடாது, நேசல் சர்ஜரி பண்ணவங்க செய்யக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் சொல்லலாம். என்ன வாட் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் அப்படின்ற பார்க்குற பொழுது நேசல் அலர்ஜி இருக்கிறவங்க, சைனசைட்டிஸ், ரைனைட்டிஸ், பிராங்கைட்டிஸ், இந்த மாதிரியான ஜிஞ்சுவைட்டிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் இதை செய்யலாம். கான்ட்ரா இண்டிகேஷன் பார்க்குற பொழுது செய்யக்கூடாது. தௌத்தி அப்படின்னு எடுத்துக்கிற பொழுது ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, கார்டியாக் ப்ராப்ளம் அசோசியேட்டட் இருக்கவங்க, இவங்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம்.
பட் ஆனா கொஸ்டின் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியாது எனக்கு. So kindly if you have any questions, it's very easy for me to answer such things. Maybe if you want you can put in your chat box, அதுல நீங்க போடலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆடியோவை ஆன் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். நோ இஷ்யூஸ். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ நீங்க ஷத் கர்மான்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த நேட்டி தௌட்டி பஸ்தி டாடகா கபாலா பத்தி அது வந்து அப்ப ஷத் கிரியாஸுக்கும் ஷத் கர்மாக்கும் என்ன வித்தியாசம்? அது இன்னொரு பேர் தான் ஷத் கர்மா. ஷட் கர்மா, ஷட் கிரியா ஆர் சோதன கிரியா. They can ask use the another word term called the சோதன கிரியா. சோதனம்னாலும் சுத்தினாலும் ஒரே இதுதான். அதனால சில இடங்கள்ல சோதன கிரியான்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் சில டெக்ஸ்ட் புக், கிளாசிக்கல் டெக்ஸ்ட் புக், they use the word called the சோதன கிரியா. சோதன means the purification. Yes. சட் கர்மான்னு கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சட் கிரமாஸ்ன்னு கூட கேட்கலாம். ஓகே, கிரமான்னு கேட்டாலும் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் இட்ஸ் கால்டு சட் கிரியாவத சட் கிரமாஸ் அப்படின்னு. கிரமா அப்படின்னு சொல்லி சொன்னா ப்ரொசீஜர்ஸ். ஐயா ஒரு கிளாரிஃபிகேஷன்யா சொல்லுங்கய்யா. ஜல் கபாலபதி அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி எதுல இங்க கொண்டு வருவோம்? ஜல கபாலபாதி அப்படிங்கிறது வந்து சீத கிரம கபாலபாதி அப்படின்னு பேருங்க. கபாலபாதியிலேயே 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து வாத கர்ம கபாலபாதி. இது வந்து ஜென்ரலாக நாம இப்ப பண்ணிட்டு இருக்கணும் பாத்தீங்களா, வாத கிரம கபாலபாதி. ஜென்ரலா நம்ம போத் நாஸ்ட்ரில நாம பண்றது. பட் கிளாசிக்கல் டெக்ஸ்ட் வந்து கேரண்ட சமீதையில கொடுத்திருக்கிற வாத கிரம கபாலபாதி அப்படிங்கிறது வித் சிங்கிள் நாஸ்ட்ரில செய்யறது. ஒரு எக்ஸலேஷன் இதுல பண்ண, ஒரு எக்ஸலேஷன் இதுல பண்ண, இப்படி மாத்தி 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 பண்ண சொல்றாரு. கேரண்ட சமீதையில அவரு கேரண்டர் அப்படிதான், அந்த டெக்னிக்கல சூத்திரம் அப்படிதான் கொடுக்குது. But ஆனால் as far as the practically nowadays all over the places they use both nostrils. இது வந்து வாத கிரம கபாலபாதி அதுக்கு பேரு. இப்போ இதுல வந்து பிங்கள நாடி அந்த இது நம்ம எப்படிங்க அது இது பண்ண முடியுங்களாங்க? இது இல்ல, அதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டால, inhale through the pingala and exhale through the ida and inhale through the ida and exhale through the pingala. நாடி சுத்தி நாம எப்படி பண்ணுவோம் அது மாதிரி ஒண்ணுல இன்ஹேல் பண்ணிட்டு ஒண்ணுல எக்ஸேல், இதுல எக்ஸேல், இதுல எக்ஸேல், இதுல எக்ஸேல் மாத்தி மாத்தி பண்ண சொல்றாரு. ஆக்சுவலி கேரண்ட சமீதியில மட்டும் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மத்த நூல்கள் எல்லாம் வந்து வேகமா செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இப்ப அந்த நம்ம நாக் வந்து லாக் பண்றோம் இல்லைங்க, சின் லாக் பண்றோம்ல கபாலபதி முடிச்சு, கபாலபதி முடிச்சுட்டு அது பந்தத்துல வரும், ஜாலந்தர் பந்தத்துல வரும். அந்த இடத்துல வந்து பண்ணும் பொழுது எவ்வளவு செகண்ட்ஸ்ங்க அது ஹோல்ட் பண்ணணும் நம்ம? எது ஜாலந்தர் பந்தத்துல எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க? that depends upon the individual. no book gives இவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரும்பாலும் சொல்லல. பட் அவங்க what they gave the maximum proportion அப்படிங்கிறது வந்து 16, 64, 32 அப்படிங்கிற டீடைல்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. the ratio. ஐயா புரியலீங்க. 16 மாத்திரைகள் உள்ள இழுத்து 64 மாத்திரைகள் உள்ள நிறுத்தி வச்சு 32 மாத்திரைகள் வெளியே விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பந்தத்தை பொறுத்த வரைக்கும், கும்பகா டைமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாலந்தர் பந்தம் இவ்வளவு நேரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல்களையும் குறிப்பிடல. அது வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி தான். சரிங்க, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் பர்சன். நன்றிங்க. கபாலபாதியை பொறுத்த வரைக்கும் how many pumpings stroke அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல 120 strokes per minute. That is the highest number has been given. ஒரு நிமிடத்திற்கு 120 ஸ்ட்ரோக் போடணும் மேக்ஸிமம். how many strokes can be done in kapalapadi per minute அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல per second we need to do the 2 exhalations. But keep in mind that you need to do the technique rightly. Right techniques must be understood. Sir. Hello. Sir, will it get the answer? No, your audio is not clear, man. I cannot hear you clearly. Now somebody wrote the basic level you can start, sir. I don't know which level you are. I don't know which is basic.
that is because you are already preparing the examinations. You are already into the topic. So if I start, then if you don't know anything about the Shatkrama or anything about the Pranayama, I can start from the very basic. But that is what I'm asking. That's what I'm thinking is what you need, you can ask and then you can get it back. How to use the Satkarma to the patients? That was the question asked by someone. Uh, it depends upon, mostly as far the classical text concern, mostly they use the Satkarma practices for to elevate the Kapha dosa. That is what the classical text says. Before you go to the pranayama, if the nadis are stored with the phlegm, so you cannot do the pranayama efficiently. So hence you need to purify all the kapha dosha. For that you need to practice Shatkarma. That is what the Hatha Yoga Pradipika and the Gyananda Samhita and Hatha Ratnavali, all these textbooks says. But whereas if you understand right manner the technique, so not only the kapha dosas, but the toxins, all the toxins are produced even in our cellular level. Whenever there is a metabolic process happen, the metabolic process happens within the cellular level. So if you wanted to purify the entire body, the each and every cell of our body should get purified. But if the cells wanted to get purified, all the toxins should eliminate through two systems, respectively the respiratory system and the digestive system, because these two systems are directly have a contact with the external environment. Any gross toxins which goes from outside to the inside of the body, only through the food pipe or the wind pipe it should go. Similarly, the toxins which has to thrown out from the body should go either by vomiting or through the nose or through the lower passages. So mostly if you see all the Shatkarma practices like Kapalapati generally works in a respiratory system and nervous system. Neti practices works in the upper respiratory system. From Jalaneti works from the tip of the nose to the throat, whereas the Sutraneti works from lower part, from throat to alveoli. So those is a Sutraneti works. Whereas Dauti, if you take the Vamana Dauti, it works the upper digestive system. Sankha Prakshalana works the entire digestive system. Nauli Chalana, especially the lower part of the intestines. Similarly, we need to understand each and every Shatkarma, how it works. So as far as the therapeutical usage concerned, whenever if there is any problem related with the respiratory system, we can do Jalaneti, Sutraneti and Kapalapati. These we can use. But we have to understand there are a lot of limitations. Okay, which person should not do the like a Sutraneti. A person who underwent the nasal surgery, such a people should not do the, for example, somebody got operated for the deviated nasal septum, or somebody got operated with the middle ear surgery. Ear surgery, which is very, very like mastoiditis, such a conditions. Otitis media, mastoiditis, such a pathological condition, they used to undergo the surgery, mid-ear surgery. Such a people should not do the Jalaneti. The people, those who underwent the nasal surgery or any facial surgery should not do the Sutraneti. The people, those who underwent the like a cataract surgery, such a people should not do the Vamana Dauti. Such there are different contraindication. Everything has to be applied according to the need of the practice. So any problem associated with the stomach and the gastritis, hyperacidity related with the stomach and the intestine, such a thing, we can use the Vamana Dauti
or the heartburn, we used to say the acute esophagitis. Such a conditions we can use Vastra Dauti and the Danda Dauti. These are all the some practical hints asked for the how to use the Shatkarma to the patients. Somebody asks what is origin. I don't know what is. They ask origin. What is the origin? I don't understand the question. Somebody asks the bandhas explain. There are three bandhas. One is called the Jalandhar Bandha. Another one is called Uddiyana Bandha. And the third one is called the Moola Bandha. Uddiyana Bandha is like between the chest and the lower part. Whereas Jalandhar Bandha, we use the neck lock where we take the chin and then press against the throat. Like there is a small notch here. This notch must be closed. The purpose of doing Jalandhar Bandha is to prevent the flow of the pranavayu, which always moves upwards. There are dasavayus like prana, apana, udana, vyana, samana, naga, kurma, kirkara, devadatta, and the dhananjaya. The major pranas 5 and upa pranas 5. So in order, the prana is always moving upwards, which is responsible for the physiological functions, the respiration, which always moves upwards. When we do the Antar Kumbhaka, when we apply the bandhas, when in some cases like a very higher ratios, when the proportion like a Puraka, Kumbhaka, Rechaka and Bagir Kumbhaka proportions are high, we need to do only with bandhas. Without the bandhas, it is definitely it's going to harmful for the health. So this is called the Jalandhar Bandha, where we can put the lock. Naturally, when we put the flow of the prana is obstructed, that has been very clearly given in Bhagavad Gita also. Even in Hatha Pradipika, there is a sutra says that the union between the prana and apana. Hatha Ratnavali says, what is the yoga? It's a definition says, சார் அன்மியூட் ஆயிருக்குங்க சார். சார் மியூட் ஆயிருக்கு. sorry. Okay. Thank you, sir. So the bandhas, Jalandhar Bandha, which we use through in the neck region in order to prevent the movement of the pranavayu. Whereas Moola Bandha, in order to prevent, the purpose of the Moola Bandha is to prevent the flow of the apana, which moves always downwards. Prana, which moves always upwards. Even when we do pranayama, when we sleep or when we eat, when we walk, when we talk, all the time these two pranas getting wasted in each and every moment, which drag all the storage of the cosmic prana, which is inside our body. So in order to prevent the wastage of the prana, our yogic people have given the technique like Jalandhar Bandha and Moola Bandha. When we do the Uddiyana Bandha, you can see very clearly if any person who practices Uddiyana Bandha in a proper manner, you can see there is a small contraction in the Moola Bandha area, and similarly there is a naturally the locks takes place in the throat region. You can see if you do very clearly, you can watch the Moola Bandha always takes place during the Uddiyana Bandha. Moola Bandha and Jalandhar Bandha takes place when we apply the Uddiyana Bandha. The purpose of the Uddiyana Bandha is again pull the prana upward, prana downward and apana upward. The purpose is as far as the yogic point of view. But whereas if a person who gets the Uddiyana Bandha in a proper manner, the text says your digestive fire, so-called the Jataragni,
can digest the so-called the alahala, the worst poison which was coming during the Devas and Asuras were churning the Parkadal, the Milky Ocean, in order to get the nectar. So such a worst poison can be digested if your Uddiyana Bandha is in a right manner. Maybe if there may be a question, if a person who takes the very critical questions, he may ask, which practices can digest alahala? We must know it is called the Uddiyana Bandha. We must know all these things. So this way we can apply the 3 bandhas. The purpose of the bandha is to unite prana and apana. That is the purpose of the bandhas. Also to prevent the flow of the energy. Bandhas explain. Kapalapati, precautions. The precautions for the Kapalapati. Okay, the people, those who are suffering from hypertension or any cardiac problem like a coronary artery disease or the ischemic artery disease, such a people should not do. And similarly, the people, those who have the convulsions, like epileptic patients, those who get the கன்வல்ஷன், நாம சொல்லுவோம் காக்கை வலி அப்படின்னு சொல்லுவோம், வலுப்பு வந்துருச்சுன்னு சொல்றோம். இந்த மாதிரியான those conditions, the people should not do the Kapalapati. We have to be very, very cautious. Similarly, don't go beyond your capacity. Kapalapati, there are people, those who practices for 1000 strokes. Such a people I've seen. So we must understand the right technique. Right technique is the inhalation is passive, exhalation is very active. For example, inhalation like half a second, then the exhalation must be taken in a quarter second, something like this. The exhalation timing must be there. We must understand these are all the precautions, and there should not be any violent movement in the face. There are people, when they make the Kapalapati, the face started to go squeezed, and there will be the big shake in the shoulders, and the thoracic cage will move like very strongly. The thoracic cage will move, and you can see the nose started to go like this. If the nose moves like this, then it means there is an active inhalation is taking place. So these are all the certain things we needed to consider as far as the Kapalapati, it means the Vatakrama Kapalapati comes on. Sitakrama Kapalapati or Jal Kapalapati, taking the water through the mouth and then pushing the palate, pushing the throat, closing the foot pipe, and then dropping the neck, then the water flows through the nose. This is called the Jal Kapalapati or Sitakrama Kapalapati. Whereas Vitkrama Kapalapati, taking a glass of water and putting it into the nose, and then slowly dragging the water through the nose and then sending it through the mouth. This is called Vitkrama Kapalapati. This is about the Kapalapati techniques and the precautions. There is a next question, sir. Please explain about the pranayama and the duration. So pranayama, it's ஐயா மன்னிக்க வேண்டும். Yes. ஐயா நாங்கள் வந்து இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து புதுசு, யோகாக்கு வந்து புதுசுங்கய்யா, புரியுது. நீங்க நான் எனக்கு தோன்றது சொல்றேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சொல்லுங்க. அதாவது வரலாறு, யோகாவோட வரலாறு எங்க இருந்து வந்தது, எப்படியான உருவானது, ஒரு குறுகிய வகையில சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆசனாஸ்லாம் என்ன, ஆசனாஸ்ல முக்கியமான ஸ்டாண்டிங், சிட்டிங், பெண்டிங் சிலபஸ்ல பின்னாடி கொடுத்திருக்காங்க அதெல்லாம் ஆக்சுவலி. அதான் சரி. ஓகே. பிராணாயாமம்லாம் என்ன இருக்கு? கிரியாஸ், பந்தாஸ், முத்ராஸ். இது எப்படி அந்த இப்ப கிரியாஸ்ல இப்ப நேட்டில ஜலநேட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி பண்றது அப்படின்னு நீங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேட், அதாவது நாங்க வந்து நேர்ல வந்து நேட்டில என்ன சொல்லலாம். சப்போஸ் நேட்டில வந்து எப்படி ஜலநேட்டி எப்படி பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, அது பண்றது எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது கொஞ்சம் எப்படி பண்றது மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருங்க, சும்மா நார்மலா சாதாரணமா. How it is possible இந்த ஆடியோல எப்படி
திஸ் இல்லையா இஸ் நாட் த அது டைம். இப்ப நேட்டி அதான்யா இல்ல புரியுது இப்ப புரியுதுங்க நேட்டினா நீங்க இப்ப கேக்குறதெல்லாம். நேட்டில ஜல நேட்டினா ஒரு வார்ம் வாட்டர்ல உப்பு போட்டு இந்த லெஃப்ட் வழியா உள்ள விட்டு வெளியே எடுக்கிறது தான் ஜல நேட்டி அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அந்த சொல்றேன், மாதிரி கிளியரா அந்த மாதிரி புரியுது. கேக்குறீங்க. அதான் சொல்றேன், நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது இப்ப Sir, ஆக்சுவலி. சார் வணக்கம் சார். We are the வணக்கம் basic level to the yoga, sir. வணக்கம் மிஸ்டர் சார் வணக்கம். வணக்கம் விநாயகர். சார் இதுல இப்ப நம்ம யோகா ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இது சார் பேசிக்கா யோகா வந்து இப்ப இன்னைக்கு யோகானா என்ன, பிராக்டிகல் யோகா எப்படி பண்றதுங்கிற குரூப் இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் அதுக்காக தான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். சரி சரி. இப்போ நம்ம அவங்க பேசிக்கா என்ன கேக்குறாங்கன்னா, கிரியாஸ்னா எப்படி பண்ணணும், பந்தாஸ்னா எப்படி பண்ணணும், பேசிக் அந்த மாதிரி மட்டும் கேக்குறாங்க சார். சாரி சார். ஓகே பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. வினித் 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 தப்பா கேள்வி கேட்டுதான் மன்னிக்கவும். ஐயோ தவறுகளே கிடையாதுங்க, தவறுதலே கிடையாது. அதாவது சந்தேகம் கேட்கறவங்களை சரி பண்றதுக்காக தான். ஏன்னா எனக்கு இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ வந்து இது வந்து ஒன்னொன்னு பத்தி பேசணும் அப்படின்னா 4 நாளைக்கு பேசலாம். அப்படியே எல்லா செட்டு இருக்கிறதா எடுத்துட்டு வாப்பா. அதனால ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியல. எந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிறது தெரியல. இது ஒன்னொன்ன பத்தி கொடுத்துட்டு இதுல இருந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் நானு. பட் ஆனால் அங்க நெட் எக்ஸாம்ல எப்படி எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப்னு தான் சொல்றாங்க எனக்கு. அதனால எப்படி வரும் அப்படின்னு சொல்ல. எனவே முதல்ல நான் வந்து இப்போ அந்த இதுல கொடுத்துருக்கிறதுல ஆசனாஸ் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துட்டேன். நீங்க கேட்ட ஆரிஜின் யோகத்துறையினுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து அது ஒரு நூல்கள்ல அந்த ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல சிவாகிட்ட இருந்து வந்தது, பார்வதிகிட்ட இருந்து வந்தது, இப்படின்ற மாதிரியான அந்த ஆர்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க தெளிவாக. பட் இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் நமக்கு ரிலவெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. as far as the examination point of view concern, ஏன்னா இது நெட் கோச்சிங் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் இது சொல்லல. ஆக்சுவலி சிலபஸ்லயே அவங்க வந்து ஹிஸ்டரி அப்படிங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கொடுத்த பேப்பர்ல அதை பத்தி ஒன்றும் இதுல கொடுக்கப்படலை. இது வந்து யார் யோகா கொடுத்தது அப்படிங்கிறது வந்து ஆதிநாதர்ங்கிறது கொடுத்தாரு, சிவபிரமன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே வந்து சிவபெருமான் தான் கொடுத்ததாக எல்லா நூல்களுமே சொல்லுது. ஆக்சுவலி ஆரிஜின் அவர்கிட்ட இருந்து பல முனிவர்கள் வாயிலாக வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நான் கிரியா அப்படிங்கிறத பத்தி நான் இப்போ லேசா நான் சொல்லிடுறேன். ஆசனாஸை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் ஆசனாஸ்ல என்னென்ன மாதிரியான இது, ஸ்டாண்டிங் ஆசனாஸ்ல எப்படி போடுறது அப்படிங்கிறது வேணா நாளைக்கு நான் ஒன்னொன்னுக்கு படத்தை ப்ரிப்பேர் பண்ணி நான் இதுல ஸ்லைட் ஷோ போட்டா தான் உண்டு. இல்லைன்னா நான் வச்சு ஒரு ஆளை உட்கார வச்சு செஞ்சு காமிக்க சொல்லலாம். ஸோ முதல்ல நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. இது பேரு ஜலநீத்தி செய்யக்கூடிய நேத்தி பாட்டுன்னு பேர். இதுக்கு பேர். இதுல வந்து சுடுதண்ணியில உப்பு போட்டிருக்கணும். சுடுதண்ணி வந்து 40 டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும். சுடுதண்ணி எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 40 டிகிரி இருக்கணும் சுடுதண்ணியுடைய டெம்பரேச்சர். அதே போல எவ்வளவு உப்பு போடணும் அப்படின்னு கேட்டா, ஜலநீத்தி, வமனதௌதி இவையெல்லாம் உப்பு அப்படிங்கிறது வந்து 5 grams per liter. 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் உப்பு போடப்படணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது நூல்கள். அதனால உப்பினுடைய அளவு எவ்வளவுன்னா இவ்வளவு. இதுல இந்த நேத்தி பாட்டுல நம்ம சுடுதண்ணியை வச்சுக்கிட்டு நேரா நின்றுகிட்டு இந்த நாசில கொண்டு வந்து இந்த மூக்கு நுனியில வச்சிருவாங்க. இதுல நல்லா பிளக் பண்ணிடணும். பிளக் பண்ணிட்டு தலைய லேசா இப்படி டில்ட் பண்ணோம்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் வில் கோ த்ரூ த ரைட் nostril and it goes through the like a maxillary sinus and it goes to the frontal sinus. இந்த சைனஸை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு it comes through the other nostril. இது ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கு ஒரே வழி, you need to breathe through the mouth. You should open your mouth
the breathing should be done only through the mouth. If the காத்து வழியா உள்ள இழுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல then the water may be held inside. அந்த மாதிரி எல்லாம் ஆகும். அதனால பிரீத்திங் வந்து மவுத் வழியா இருக்கணும். இதை ரிலாக்ஸா செய்யறதுக்கு it takes only 15 seconds. If you are do it in a very relaxed manner, the water will complete in a 15 seconds. The நேத்தி part will be empty. அது நீ ரிலாக்ஸா வச்சுக்கணும். அது போனதுக்கு அப்புறமேலு கொஞ்ச நேரம் இந்த கடைசியா போன தண்ணி வெளியே வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து ஜலநேத்தி. இது பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் பண்ணிக்கணும். இதை பண்ணி முடிச்சுன்னே காம்ப்ளிமெண்ட்ரியா என்ன ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அப்படிங்கிற பட்சத்துல யூ ஷுட் டெல் தட் கபாலபாதி இஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார் த ஜலநேத்தி ப்ராக்டிஸ். கபாலபாதி அவசியம் பண்ணணும். கபாலபாதி பண்ணும்போது ஜென்ரலாக ஃபேஸை டேர்ன் பண்ணிட்டு கபாலபாதி பண்ணணும். இப்படி டேர்ன் பண்ணிட்டு ஒரு 10 பம்பிங், இப்படி டேர்ன் பண்ணிட்டு ஒரு 10 பம்பிங், அப்புறம் கீழே குனிஞ்சிட்டு ஒரு 10 பம்பிங். இது மூணையும் பண்ணணும்னா if there is any water held inside, water will come out by itself. இது வந்து as far as the ஜலநேத்தி concern. இந்த ஜலநேத்தி எதுக்கு பண்றது அப்படிங்கிற பட்சத்துல மேல இருக்கக்கூடிய ஏர் பேசேஜை இங்க இருந்து த்ரோட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏர் பேசேஜை கிளீன் பண்றது. ஆல்சோ தட் கிளீன்ஸ் த சைனஸ். இன்னும் சைனஸ்ல ஆல்ரெடி there are fluid. Some people the fluid may be stuck inside, that causes the sinusitis. Maybe by doing the Jalanethi practices you can overcome the acute sinusitis problem that we can easily overcome. இது வந்து ஜலநேத்தி. இந்த ஜலநேத்திக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து சூத்திர நேத்தி. இந்த சூத்திர நேத்தி அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்ரலா அந்த காலத்துல வந்து நூலை யூசிங் த த்ரெட். ஓகே, எத்தனை த்ரெட்? 7ல இருந்து 8 த்ரெட், 7 to 8 த்ரெட் எடுத்து பி வேக்ஸ், அதாவது அந்த தேனியில இருந்து வரக்கூடிய வேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேக்ஸை எடுத்து, அதாவது தேன் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல, பி வேக்ஸை எடுத்து அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி they will dip the 8 நூல்களை ஒண்ணா அதுக்குள்ளார போட்டு அதை எடுத்து கொஞ்சம் காய வச்சு they make it little bit stiff, then they will put inside. But whereas nowadays we use this kind of rubber catheter, and it will have the 2 edges. One edge will be like மொக்கையா பெண்டா இருக்கும், இன்னொரு எட்ஜ் வந்து வெட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஒன்னு கொஞ்சம் பெருசா இருக்கும், ஒன்னு மொன்னையா இருக்கிற மாதிரி இருக்கும். The blunt end should be sent through the one nostril and it comes to the throat. We need to put these 2 fingers and then inside and then slowly pull it out. And then we need to churn the nostril, like we need to do like this. இதெல்லாம் வந்து சூத்திர நேத்தி. Nowadays we use this rubber catheter, like 3ல இருந்து 5 நம்பர் இருக்கக்கூடிய அந்த சைஸ் ரப்பர் கத்தீட்டரை நாம இந்த காலத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து this is what the சூத்திர நேத்தி concern. Whereas there is a Dandadauti. This is Dandadauti tube. This Dandadauti, you need to drink water. Or depends upon the capacity of the individual. He needs to drink the water through the. If it's a very beginner, he drink only half a stomach. Yeah, advanced person can drink the full stomach, and then we need to insert the tube into the mouth. And it slowly goes to the esophagus, and then through opening the cardiac sphincter, it enters into the smoke. When the stomach is filled with the water will start to pass through this outway. This tube will be in the mouth, so you need it will come. This is called the Dandadauti. And Vinith. There is a Vastradauti, so I didn't have a Vastradauti. This Dandadauti size is supposed to be like 24, 25, 26. Such size can be used. This is about the 26th size. This tube can be sent inside, and then the purpose of doing this Dandadauti and Vastradauti and all, in order to get control over our sphincters. Like a throat has some sphincters, there is a cardiac sphincter,
இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இது. And whereas the Vastra Dauti, there is a clean muslin cloth which is 22.5 feet length. 22 அடி இருக்கணும் இந்த துணியினுடைய நீளம். அதே போல வித்து வந்து 3 இன்ச். இந்த வித் இதை சுடுதண்ணிக்குள்ளார போட்டு சால்ட் வாட்டர்ல போட்டுக்கிட்டு இதை இந்த மாதிரி மடக்கி இப்படி இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா மடிச்சு அப்புறம் உள்ள வச்சுட்டு அப்புறம் அப்படியே முழுங்கணும். We need to swallow. Once if we know the cloth passes through the cardiac sphincter, we need to note the time. டைமை வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கணும். ஒன்ஸ் அது முழுங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் we can swallow the cloth maximum 15 to 20 minutes. If after the 20 minutes we need to throw it out immediately. Otherwise there may be the cloth can pass through the pyloric sphincter and it can enter into the duodenum. அது மாதிரியான ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு உள்ள போயிடுச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலு 20 நிமிஷம் நம்ம தொடர்ச்சியா முழுங்கிட்டு இருக்கலாம். சில பேர் வந்து 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துல முழுங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா ரொம்ப ஃபாஸ்டா முழுங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஈவன் த செகண்ட்ஸ் நாட் ஈவன் 1 மினிட் கூட இல்லாத அளவுக்கு முழுகுறா. அதாவது ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ல செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் as far as the health point of view இதை வந்து ரொம்ப மெதுவா தான் செய்யணும். நம்ம we need to do it very slowly. So this is about the Vastra Dauti. And பஸ்தி அப்படிங்கிறது அந்த காலத்துலலாம் they use பஸ்தி, they sit in the natural water, flowing waterல உட்காந்து they open the anal sphincter open பண்ணிட்டு they do the Uddiyana Bandha, then the negative pressure inside, they will suck the water through the anus, and once the water goes to the intestine, they started to do the Nauli Chalana. After the Nauli Chalana, they will expel it out through the anus. This is basti, but nowadays we use the douche set like a enema part. There is a special device where this is called the douche set. This we use for the basti. There is a tube with this tube. So we will connect this, and then there is another size of catheter, 10 size. We will connect with this. The water will go to the intestine. We can insert this 10 number size catheter to the anus. We need to apply some lubricant like a coconut oil. Such oil can be used, and then through the standing posture we have to insert the tube to the anus. Maybe you can insert the tube up to this much level. The tube can be go into the anus. After that you open the water, then the water will flow to the so-called if you take the large intestine, there is ascending colon and transverse colon and descending colon. So the water can pass till the transverse colon. The tube can go inside, and then if you open the water will bring all the fecus, it make liquid phase and then it comes out. Once the large intestine is get clean, when the toxins are comes out, then the fecus material which is inside through the small intestine will move very fast to the large intestine. These all are some of the practical hints we can use for the basti. And there is a Trataka. Eye practices are divided into Bahir Trataka and Antar Trataka. There are 2 Trataka. Bahir Trataka, something like we need to do the eye movement. Such things are there. So called the Chatur Trataka, up down movement and the right left movement. Those things, circular movement, and then the diagonal movement.
looking the right side up or left side down, then the left side up or right side down, up, down, and then the right, left, and then the circular movement. These all are the eye movement practices. Whereas next we go to the Jyotir Trataka, where we can stare at the flame from the candle or the oil ghee lamp can be focused till the tears comes out through the eyes. The Trataka must be done as far as the classical text concerned. Or if you are not able to see the lamp, then you can put a small spot in a wall or the very clear white picture. You put a small, draw the small black spot, and then keep on stare at the black spot. That also can be done, and that purifies the, like optic track. Such a things can be done. This is about the small introduction about the Shatkarmas concern. Any questions regarding the Shatkarma? Basic level, you can start, sir. How to use the Shatkarma origin. Bandas explain. Kapalabhati precautions, sir, is explained about the pranayama and the duration. From basics, explain Kapalabhati. Kindly explain in Tamil, sir. Some people ask to explain in Tamil, some people say it's in English. Which asana is called queen and king? Often the question asked. The king of the asana is called the headstand, whereas the queen of the asana is called the Sarvangasana. King of the asana, you know the asana trayam. Asana trayam, Sirasasana is the king of the asana, Sarvangasana is the queen, and the secretary for these two asanas are called the Paschimottanasana. Why it is called like this? Because the Sirasasana concentrate on the central nervous system, the brain and the spinal cord, which is associated with the mind, whereas Sarvangasana is associated with the endocrine system, like starting from the pineal and the pituitary, thyroid, thymus, pancreas, suprarenal glands, and then the conoids. Those glands, these are the two prime systems. Whereas Sirasasana 90% works in the mind, whereas the Sarvangasana 90% works in the physical body. These two systems have the direct control over the respiratory system, digestive system, excretory system, reproductive system. All the systems are controlled by these two systems. So if a person who does the Sirsasana, Sarvangasana and the Paschimottanasana is proper manner, they say all other systems will function very properly. We no need to practice much asanas. That's why the Hataya Pradipika Swatmarama says Siddhasana alone is enough to reach Samadhi. So அதனால சித்தாசன ஒரு ஆசனம் போதும் அப்படின்றாங்க. பட் நம்ம ஆசன பயிற்சிகள் பெரும்பாலும் நாம இப்ப நிறைய ஆசன பயிற்சிகளுக்கு செய்வதற்கான காரணம் ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை அவர் ஓன் ஈகோ. நம்மளுடைய ஈகோவை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன் ரியாலிட்டி so much is not needed. எப்படி ஒரு சமையல் இருந்தது, சாப்பாடு இருந்ததுன்னா நம்ம நிறைய பஃபேக்கு போயிருக்கோம், நிறைய வச்சிருப்பாங்க, நமக்கு எவ்வளவு வேணுமோ அதைத்தான் நம்ம சாப்பிட போறோம். அது மாதிரி இது பண்ணோம். Somebody asked the Jalaneti precautions. ஜலநேத்திக்கு ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறது நேசல் சர்ஜரி பண்ணினவங்க, இது மிட்இயர் சர்ஜரி பண்ணினவங்க எல்லாம் செய்யக்கூடாது. ரெண்டாவது தண்ணி ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. அதே போல உப்பு இல்லாம கண்டிப்பாக செய்யக்கூடாது. இவைகள்லாம் சில ப்ரிகாஷன்ஸ். அக்யூட் கண்டிஷன்ஸ், காய்ச்சல் இருக்கும்போது செய்யக்கூடாது. ஹெவி சிவியர் ஹெட்ஏக் இருக்கும்போது, அக்யூட்டா ஹெட்ஏக் இருக்கும்போது செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, அக்யூட் ஹெட்ஏக் வேற, கிரானிக் ஹெட்ஏக் வேற. ஃபார் எக்ஸாம்பிள், a person has the chronic
சூர்யாவர்த்தம், மைக்ரேன் ஹெட்டேக் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து இதை கண்டிப்பா செய்யணும். பட் காரணமே இல்லாம திடீர்னு காலைல தலைவலி ரொம்ப வலிக்குது, அக்யூட்டா இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஜலநீதியை வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. பிரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் ஆசனாஸ், breathing exercise and asanas towards reduction of tension, anxiety and stress. Breathing exercises, the word exercise itself is not right when we deal with the yoga practices. You need to understand all the yogic practices are aimed at the mind, not with the body. If yogic practices are mentioned with the body, the Patanjali என்ன சொல்லியிருக்க வேண்டியது இல்லைன்னா சித்த விருத்தி நிரோதகா யோகான்னு சித்தத்தை கொண்டு வந்திருக்கவே வேண்டியது இல்லை. ஸோ பிரீத்திங் எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது நீங்க உஜ்ஜயி பிராணாயாமம் பண்ணலாம். இல்ல உஜ்ஜயி பிராணாயாமம் வெரி ஹைலி ஹெல்ப்ஃபுல் டு இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ். ஈவன் so called the breathing practices like thoracic breathing, upper clavicular breathing, abdominal breathing, இந்த 3 வகையான breathing சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் கால்டு த விபாக பிராணாயாமா அப்படின்னு பேரு. விபாக பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து how to use the lungs in a proper manner. If the basic part of the lungs, the base of the lungs or the bottom of the lungs used properly, it means you use the 60% of the alveoli from your lungs. It is called the abdominal breathing. Whereas the upper part, so called the நுரையீரலினுடைய apex part, அதே போல apex பார்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து thoracic breathing பேரு. Only the 40% of the alveoli is situated in the thoracic cage. அதனால வந்து இந்த 3ஐயும் நாம சரியாக பயன்படுத்துவதனால் இட் இஸ் கால்டு த ஃபுல் யோகிக் பிரீத்திங். இது வந்து ஃபுல் யோகிக் பிரீத்திங்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பயிற்சிகள் உஜ்ஜயி பிராணாயாமம் போதும், உஜ்ஜயி சீதலி இந்த பிராணாயாமங்கள் போதுமானது. பிராமரி இந்த 3 பிராணாயாமங்களும் போதுமானது. ஸ்ட்ரெஸ், சோ கால்டு த ஆங்ஸைட்டி இவையெல்லாம் குறைப்பதற்கு இந்த 3 பிராணாயாம பயிற்சிகள் போதுமானது. என்னால பிராணாயாமம் எல்லாம் பண்ண முடியாது சார் அப்படிங்கிற பட்சத்துல சிம்பிளி இஃப் யூ வாட்ச் யுவர் அப்டமன் ஆர் வாட்ச் யுவர் பிரீத்திங், தட் இட் செல்ஃப் வில் ரெடியூஸ் யுவர் ஆங்ஸைட்டி அண்ட் இவையெல்லாம் கண்டிப்பாக குறைக்கும். If blood is clotted in the head and the surgeon is made to head surgery made, is it preferred to do Kapalabhati? Somebody asked the head surgery something like cranial surgery பண்ணனதுக்கு அப்புறமேல கபாலபதி பண்ணலாமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். அவங்களுடைய வயது என்ன, சர்ஜரி பண்ணி எவ்வளவு ஆண்டுகள் ஆகியிருக்குது, அவங்களுடைய கண்டிஷன்ஸ் என்ன, அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் என்ன, இப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு yes, a person can do Kapalabhati if he consider all these things. If the age is like a younger age, he is very active, such a conditions, yes, the Kapalabhati can be done. It all must be considered so called the Desa, Kala, Bala. There are several things. Based on that, the practitioner should do the practice. Jalaneti precautions. Yoga asanas and its value can be explained. So, yoga asanas and its value. So if you ask the yoga asanas, then you must know what is the definition for the asana. Stiram Sukham Asanam as given in Patanjali Yoga Sutras, whereas Kuryat Tadasanam Stairyam Arogyam Cha Angalagavam அப்படின்னு ஹடயோக பிரதீபிகையில வந்து சுவாத்மரம சூரி சொல்றாரு. நவ நவ சரீர சம்ஸ்காரக ஆசனம் அப்படின்னு அப்படி ஒரு சூத்திரம் இருக்கு. அதனால ஆசனாஸ் அப்படிங்கிறது அதான் ஒன்னொன்னு ஒரு பெரிய கடல். நீங்க வந்து அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா நீங்க பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த 3வது
ஆசனத்துக்கான 3வது சூத்திரத்தை தான் பார்க்கணும். ததோ துவந்த்வா அனாபிகாதக as the sutra says, that is the real value of the asanas. ஆசன பயிற்சிகளை நாம் செய்வோமேயானால் ஒருவர் இருமைகளால் பாதிக்கப்பட மாட்டார். இதுதான் வந்து அந்த ஆசனத்துக்கான அந்த சூத்திரத்துக்கான வேல்யூ. யோக ஆசனத்தினுடைய வேல்யூ, ஆசனத்தினுடைய வேல்யூ. கேன் பி எக்ஸ்பிளைன்? ததோ துவந்த்வா அனாபிகாதக, இருமைகளால் நீ பாதிக்கப்பட மாட்டாய். அதாவது விருப்பு வெறுப்புலையோ வேணும் வேண்டாம் அப்படிங்கிற இருமைகளால யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். if the asanas are properly understood. அந்த ஆசனாஸ்லயே வந்து there are classification of the asanas போனோம் அப்படிங்கிற பட்சத்துல கல்ச்சுரல் ஆசனாஸ் இருக்கு, மெடிடேட்டிவ் ஆசனாஸ் இருக்கு, ரிலாக்ஸேட்டிவ் ஆசனாஸ். these all are the classical classification. தியானம் செய்வதற்காக, அதாவது அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள். இது வந்து மெடிடேட்டிவ் போஸ்டர். தளர்வு நிலை ஆசனங்கள், மெடிடேட்டிவ் ஆசனாஸ்க்கு பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், சுகாசனம், வஜ்ராசனம் இவெல்லாம் சொல்லலாம் இல்லையா? திருமூலர் சொல்றது மாதிரி பத்திரம் கோமுகம் மங்கையும் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரையிலும் உத்தமமாவது ஆசரி 8 10 100 பல ஆயிரமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாடல்கள் சொல்ற இடத்துல அவர் சொல்லி இருக்கிறது பூராவுமே வந்து மெடிடேட்டிவ் ஆசனாஸ் தான் அவர் சொல்லி இருக்கிறாரு. பதஞ்சலி வந்து ஜஸ்ட் ஒன்லி ஆசனம் தான் சொல்லியிருக்காரு தவிர he never enumerate any number of asanas or he didn't give any explanation about the individual asanas. So as far as the Patanjali concerned, he considered meditative asanas alone as asanas. அந்த மாதிரி தான் அவரு சொல்லி இருக்கிறதாக இருக்கு. அதனால மெடிடேட்டிவ் ஆசனாஸ்ங்கிறது இந்த ஆசனங்கள். அதே போல தளர்வு நிலை ஆசனங்கள் அப்படிங்கிறது வந்து we can call makarasana or savasana or sitali dandasana. There are some sitting relaxative asanas, prone relaxative asanas or makarasana, supine relaxative asanas like a savasana. Those things are there. இவைகள்லாம் இருக்கு. இடையில இருக்கக்கூடிய நாம செய்யக்கூடிய இந்த திரிகோணாசனமோ இல்ல புஜங்காசனமோ. ஒரு சவாசனம் பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் சொல்லுங்கய்யா. ஐயா, சவாசனம் நம்ம பண்ணும் பொழுது ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ண வந்து டாப் தானே கொடுக்கணுங்கய்யா இல்ல எப்படிங்க? புரியலைங்க. ரிலாக்ஸேட்டிவ் ஆசனாஸ்ல நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கறோம் இல்லைங்க மாணவர்களுக்கு. ஆமா. சவாசனாஸ்ல சூரிய நமஸ்காரம் முடிச்சிட்டு நம்ம ரிலாக்ஸேஷன் வந்து சவாசனா கொடுக்கறோம். சூரிய அதாவது என்டையர் ஆசன பயிற்சிகள் இல்ல என்டையர் ஆசன பயிற்சிகள் முடிச்சதற்கு பிறகுதான் சவாசனம் கொடுக்கணும். நீங்க சூரிய நமஸ்காரம் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். சவாசனம் அப்படிங்கிறது முறையான சவாசனம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடங்கள் செய்யப்படணும். சரிங்கய்யா. அப்ப சூரிய நமஸ்காரம் கொடுத்துட்டு ஆசன பயிற்சிகள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லா ஆசனங்களும் முடிக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கல்ச்சுரல் ஆசனாஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கல்ச்சுரல் ஆசனாஸ்ல அதுல நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்டாண்டிங் ஆசனாஸ், ஸ்டாண்டிங்லயே ஃபார்வேர்டு பேக்வேர்டு ட்விஸ்டிங் இருக்குது. அதே போல சிட்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஃபார்வேர்ட் பெண்டிங், சிட்டிங் பேக்வேர்டு பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி இன்வெர்டட் போஸ்டர்ஸ் இருக்கு, பேலன்சிங் போஸ்டர்ல சிங்கிள் ஹேண்டு சிங்கிள் லெக். இந்த மாதிரி there are several classifications. இந்த ஆசனங்கள் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக கொடுக்கப்பட்டாதான் அதுக்கு பேரு சவாசனம். சரிங்க. என்ன நீங்க என்ன கேட்கல? இல்ல அது முறைங்க. அதாவது என்னுடைய ஐயப்பாடு என்னன்னாங்க, முறைங்கிறது வந்து கால் பகுதியில இருந்து தலைப்பகுதி வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணணுமா இல்ல தலைப்பகுதியில இருந்து கால் பகுதி வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுங்களாங்க? இது வந்து எப்படி பண்ணாலும் தப்பு இல்லைங்க. நீங்க தலையில இருந்து ஆரம்பிச்சுட்டு கீழே போகலாம், அல்ல கீழே இருந்துட்டு தலைக்கு வரலாம். பட் பெரும்பாலும் கீழே இருந்து தான் தலைக்கு வருவாங்க. எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல ஆரம்பிச்சு அவங்க கடைசியா மூளையில போய் பிடிக்கும். மூளையில போய் முடிச்சு அந்த புருவ மத்திக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய உங்களுக்கு யோக நித்திர பயிற்சிகள்லாம் நீங்க அது காமெண்ட்ரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி புரிஞ்சுக்கணும். யோக நித்திரான்னு அவங்களுடைய காமெண்ட்ரி எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். அதனால பெரும்பாலும் கீழ இருந்து மேல போறதுதான் சிறப்பு. நன்றிங்க.
is bandhas? The diet types in yoga explain. There are, as far as the diet concern, they didn't give any classification of the diet. They say, don't use the vriddha aharas. They say, avoid such a foods. They gave only these things. As far as if you take the yoga, there is a classification. You can classify the diet based on the sattva, rajas, and tamas gunas. You can classify the diet into sattva guna diet, rajoguna diet, and tamoguna diets. Only these things can be classified. If the sattva guna diets, for example, you take the milk, ghee, honey, the so-called the cane sugar, like a brown sugar, those things considered to be the sattvic diet. Whereas chilies and spices, like a clove, like a cinnamon, those things, garlic, onion, those things are considered as a rajasic diet. Whereas the alcohol, the meat, and the chocolates, ice creams, those things are considered as a tamasic properties in generally. But if we talk about only the diet, it's a very huge topic. So yogic diet, it's called a sattvic diet, rajasic diet, and tamasic diet. If you ask classification of the diet as per the yoga, if you ask how to classify the diet, there are so many classifications. We can like liquid diet, solid diet, raw and cooked meat and vegetables, such things we can. Based on its gunas, the food can be classified into 20 varieties, 20 types. We can dry, unctuous, sharp and dull, heavy and light. There are several classifications can be given, but yoga concern, it's based on the three gunas, sattvic, rajasic, and tamasic. If you want, you can refer in the Bhagavad Gita what are all the sattvic gunas, sattvic diet, and rajasic and the tamasic diet has been given. I hope in the 16th or 15th or after 15th chapter it is given. So I can refer to the Bhagavad Gita text. As far as once again the bandhas, the purpose of bandha, again somebody is asking once again, the bandha purpose of bandha is to unite, to conserve the prana and the apana. The wastage of the prana and apana get united. That is the purpose. How is the relationship of Sankha Prakshalana with the Shatkarmas? How is the relationship of Sankha Prakshalana in Hatha Yoga? So, Hatha Yoga is, what is the purpose of Hatha Yoga? To make this body for the higher practices. That is the purpose. So, Hatha Yoga practices that includes the Sukshma Vyayamas, Surya Namaskar, asanas, pranayamas, mudras, bandhas, and shatkarmas. All these things considered as Hatha Yoga practices. Among the Hatha Yoga practices, there are 6 purificatory practices. Among the 6, Dauti is one of the practice. The Dauti again classified into Antar Dauti, Krit Dauti, Danda Dauti, and Moola Shodhana under the Antar Dauti. Hence, it is called one of the Hatha Yoga practice. One of the very important Hatha Yoga practices is Sankha Prakshalana. Shankha means the conch, சங்கு எப்படி உள்ளுக்குள்ளார வட்ட வட்டமா இருக்குமோ அது போல நமது குடல் வந்து உள்ளுக்குள்ளார இப்படி அலையலையா இருக்கிறதுனால இந்த பயிற்சிக்கு பேரு சங்க பிரக்ஷாலனம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. பிரக்ஷாலனம் அப்படின்னு சொன்னால் லைக் வேகமாக வெளியேறுதல் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் வரும். அதனால சங்க பிரக்ஷாலனா இஸ் ஒன் ஆஃப் த, நோ டவுட் அபவுட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹத யோகா பிராக்டிசஸ். வணக்கம் சார். அஷ்டாங்க யோகாவில் ஆசனங்கள் முடித்த பிறகுதான் பிராணாயம் செய்யணும். ஆனால் சில பயிற்சி மையங்கள் பிராணாயாமத்தை முதலில் செய்து பிறகு பயிற்சிகள் தருகின்றன. இது சரியான முறையான ஐயா? இவை ஏதாவது செயல் உள்ளதா என்று விளக்கவும். ஜென்ரலாக யோக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும்
இட்ஸ் இண்டிவிஜுவலைஸ்டு. வி கேனாட் சே இதே ஆர்டர்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான முறைப்பாடுகள் அஷ்டாங்க யோகத்துல பதஞ்சலி சொல்லி இருக்கிறது வந்து இயமம் நியமமே எண்ணிலாதனம் நயமுறு பிராணாயாமம்னு அவர் ஆர்டர் அப்படித்தான் சொல்றாரு. பட் ஆர்டர் படி பார்க்க போனோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆல்வேஸ், ஏன்னா பிராணாயாம பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து மனதை சாந்தப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய பயிற்சி. நீங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல வயலண்டாக நீங்க ஆசன பயிற்சிகள் செஞ்சோம் அப்படிங்கிற பட்சத்துல the body will get aggravated ஆகி போயிடும், டயர்ட் ஆகி போயிடும். பெட்டர் ஆசன பயிற்சிகள் முடிச்ச பிறகு பிராணாயாம பயிற்சிகள் முடிச்ச பிறகு தாரணையோ தியானத்துக்கோ போயிடுவது என்பது மிக சிறப்பானது. ஆனால் சில பள்ளிகள் மாத்தி சொல்லி கொடுக்குறாங்க, அது காலத்துக்கு ஏற்ப. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரி குழு மணாலி இல்ல ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு வின்டர் சீசன்ல நீங்க அங்க போனீங்க அப்படின்னா எடுத்த உடனேயே வந்து உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிறதுனால அது வந்து செய்ய முடியாது. ஸோ இன் சச் அ கண்டிஷன்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து உடம்பை ஹீட் பண்றதுக்காக பஸ்திரிகா போன்ற பிராணாயாமங்களோ சூரிய பேதனா போன்ற பிராணாயாமங்களோ ப்ரிப்பரேட்டரி பிராக்டிஸாக செஞ்சுக்கலாமே தவிர அது பிராண சாதனையாக பண்ண முடியாது. இப்ப யூரோப்பெல்லாம் போறோம் நாங்களாம், யூரோப்பெல்லாம் போனோம்னா அங்க வின்டர் -10 -15 இருக்கிற இடத்துல நம்ம இதெல்லாம் செய்ய முடியாதனால அந்த மாதிரி இடங்கள்ல வந்து கொஞ்சம் வயலண்டான பிராணாயாமஸ், ஆக்டிவான பிராணாயாமஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஆசன பயிற்சிகள் முடிச்சுட்டு ஆசன பயிற்சிகள்லாம் முடிச்சதற்கு பிறகு திரும்ப பிராணாயாமம் செஞ்சு முடிப்போம். அந்த மாதிரி முடிக்கலாம், அதுலயும் தப்பு இல்லை. ஆனால் கபாலபாதி பயிற்சி நீங்க கண்டிப்பாக ஆசன பயிற்சிகளுக்கு முன்னாடியும் பிராணாயாம பயிற்சிகளுக்கு முன்னாடியும் செய்யணும். கபாலபாதி செஞ்சு நமது மூளையில இருக்கக்கூடிய நியூரான்ஸை எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்புறமேல ஆசன பயிற்சிகளுக்கு போவோம்னா ஆசன பயிற்சிகள் எஃபெக்டிவா இருக்கும், எஃபிஷியன்டாக இருக்கும், ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். Ujjayi, can you demo explain the style disorders and their related asanas? I don't know what is style disorders. Lifestyle disorders. Explain the lifestyle disorders. So all the psychosomatic disorders are the lifestyle disorders. இதெல்லாம் வந்து இந்த மாடர்ன் டேர்ம்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம். லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு கீழே உட்காந்து சாப்பிடணும், நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டோம்னா அதனுடைய இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் தான். சாப்பிட்றது இப்போ எல்லாம் பஃபேல நின்றுக்கிட்டே சாப்பிட்றது, சாப்பிடும்போது நின்றுக்கிட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, நடந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, கீழே ஏதாவது ஒரு கிராஸ் லெக் பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு தான் சாப்பிடணும். இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு. இவைகளால வந்து சில ஜீரண மண்டலம் கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படிங்கிறது நம்ம உட்காறது, நிக்கிறது, நடக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களை நாம எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணி செஞ்சாதான் அது வந்து இது பண்றது. கேன் யூ ஷோ டெமோ த உஜ்ஜயி பிராணாயாமம் எப்படி அப்படிங்கிறத டெமோ பண்ண சொல்றாங்க. இதுல வந்து ஜென்ரலாக உஜ்ஜயி பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி த டெக்ஸ்ட் சேஸ் தட் தேர் மஸ்ட் பி சம் ஹிஸ்ஸிங் சவுண்ட் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாஸ்ட்ரில்ஸ், அதாவது உங்களுடைய ஏர் பைப்பை விண்டு பைப்பை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சத்தத்தை வரணும் அப்படிங்கிறதான் வந்து so called the Ujjayi means Jayi means the victory, Ujjayi means Ud means அப்புன்னு அர்த்தம், உயர்ந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராணாயாமம் அப்படிங்கிற மாதிரியானதா அதனுடைய அர்த்தம். இட்ஸ் கால்டு த விக்டோரியஸ் பிரீத். பட் இந்த டெக்னிக் அப்படிங்கிறது வந்து சத்தத்தோட வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் நெசசரி. ப்ராக்டிக்கலா சத்தம் வந்தே தீரணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. The purpose of the Ujjayi is to prolong the technique, prolong the exhalation. இதுதான் வந்து பர்பஸ். அதாவது உஜ்ஜயி பிராணாயாமம் என்பது நமது மூச்சை வெளியே விடக்கூடிய நேரத்தை the exhalation must be prolonged. If your exhalation becomes prolonged, then it is called Ujjayi pranayama. Whether it is with sound or without sound, it doesn't matter practically.
பட் பெரும்பாலான நூல்கள் சொல்றது எல்லாம் வெளியில சொல்லி கொடுக்கறதால சத்தத்தோட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. when you become the நல்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகிற பொழுது உஜ்ஜயி பிராணாயாமம்ங்கிறது சவுண்ட் இல்லாமே உங்களால கண்டிப்பாக செய்ய முடியும் உஜ்ஜயி பிராணாயாமம். அதனால சத்தம் வரணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்க இப்ப எச்சி முழுங்கும் போது எப்படி நம்ம தொண்டையை இருக்கிறோமோ அது போல காத்தை வெளியே விடுகின்ற பொழுது ஒரு மாதிரி லைட்டா அந்த ஏர் பைப்பை இப்படி இப்போ உதாரணத்துக்கு ஏர் பைப் இப்படி இருக்குது அப்படின்னா இவ்வளவு பெரிய ஹோல்ல ஏர் பைப் வந்து காத்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த காத்து வரக்கூடிய பைப்பை நாம இவ்வளவு தூரத்துக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளவு தூரத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் இவ்வளவு ஃபுல் ஓட்டைக்கு பதில கொஞ்சோண்டு தூரத்தை திறந்து வச்சிருந்தோம்னா இது வழியாக காத்து ரொம்ப நேரத்துக்கு வரும். இப்போ ரொம்ப நேரத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னா தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பிராணாயாமா. prolonging the inhalation and exhalation, that is called the ujjayi actually. What the purpose? In order to reduce the respiratory rate. Why we should reduce the respiratory rate? Respiratory rate ஏன் reduce பண்ணணும் அப்படின்னா in order to conserve the prana. இது முடிஞ்ச பிறகு இது பண்ணணும். இது வந்து உஜ்ஜயி பிராணாயாமத்தை பொறுத்த வரைக்கும். ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமா, பாகிய விருத்தி, ஆபியந்தர விருத்தி பிராணாயாமா. எந்த இடத்துல இது சொல்லப்பட்டிருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? Anybody knows who is using this word? Patanjali. Patanjali in his second chapter வந்து அவர் என்ன சொல்றாரு? ஸ்தம்ப விருத்தி அப்படிங்கிறது பாகிய ஆபியந்தர விருத்தி. பாகியம்னா உள்ளுக்குள்ளார, ஆபியந்தரம்னா வெளியில, ஸ்தம்ப விருத்தினா நிறுத்துறது. ஸோ இட் கேன் டேக்கன் இன் டூ கைண்ட்ஸ். உள்ளே இழுக்கிறதாகவும் வச்சுக்கலாம். உள்ள விருத்தி அப்படின்னு சொன்னால் பெருகுதல். இப்போ பாகியம்னா வெளியில இருக்கிறது. ஆபியந்தர விருத்தி அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வர்றது, வெளியில இருந்து உள்ள போறது. இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் வச்சுக்கலாம். அதாவது பூரகமாகவும் ரேச்சகமாகவும் வச்சுக்கலாம். ஸ்தம்ப விருத்தி அப்படிங்கிறது வந்து கும்பகத்தை வச்சுக்கலாம். இந்த கும்பகம் அகைன் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் கால்டு த அந்தர் கும்பகா அண்ட் பகிர் கும்பகா. தெர் இஸ் அனதர் ஒன் இஸ் கால்டு த கேவல கும்பகா. கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதனால இது வந்து இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் ஆர் உள்ளுக்குள்ள நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இட்ஸ் பூரகம் ரேச்சகத்தை தான் வந்து பதஞ்சலி வந்து பாகிய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆசனம் முடித்த பிறகு எவ்வளவு நேரம் கழித்து உணவு உண்ண வேண்டும்? பிராக்டிக்கலாக குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடங்கள் ஆகும். 20 இருந்து 30 நிமிடம் கழித்து உணவு உண்ணலாம். அது வரைக்கும் உணவு உண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா சிஸ்டம் எல்லாம் நார்மலுக்கு வந்திருக்காது. மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம யோக பயிற்சிகளால மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து அபண்டண்டா குறைஞ்சிருக்கும். ஸோ கால்டு பேசிக் மெட்டபாலிக் ரேட் வில் பி ரெடியூஸ்ட் இன் ஆர்டர் டு கன்சர்வ் த பிராணா. அந்த நேரத்துக்கு நீங்க இம்மீடியட்டா சோத்தை உள்ளுக்குள்ளார போட்டோம் அப்படின்னு சொன்னார்னா அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கிறதுனால மேபி டைஜஷன் ப்ராசஸ் கேன் பி கெட் டிஸ்டர்ப். அதனால பெட்டர் ஒரு 20 நிமிஷம் நேரங்கள் கழிச்சு சாப்பிட்றதுங்கிறது சிறப்பு. ஸோ இது வரைக்கும் ஆச்சு. இன்னைக்கு ஐ திங்க் டைம் 9:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா, டைம் அதிகமாயிடுச்சு. நன்றி, மிக்க நன்றிங்கய்யா. அனைவருக்கும் நன்றிங்க ஐயா, உங்களோட டைம் அதிகமா எடுத்துக்கிட்டோம். பரவாயில்ல. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா ஐயா இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஆசனாஸ் வந்து எவ்வளவு நேரம் பண்ணணுங்க ஐயா? இப்ப ஒரு ஆசனாஸ் பண்றோம், பத்மாசனா பண்றோம் அப்படின்னா அந்த பத்மாசனா வந்து எவ்வளவு நேரம் வந்து நம்ம அந்த பத்மாசனா போட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் டைம் இருக்குங்களா ஐயா? அப்படியெல்லாம் எந்த ஆசனத்துக்கு டைம் கிடையாதுங்க. டைம் கிளாசிக்கல் நூல்கள் எந்த நூல்கள் இவ்வளவு நேரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. பிராணாயாமத்துக்கு பணம் சொல்லி இருக்கிறாங்க. பிராணாயாம பயிற்சிகள் எவ்வளவு நேரம் பண்ணணும், எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கறது சொல்லி இருக்கிறாங்க. ஆசன பயிற்சிகளுக்கு எதுக்கும் சொல்லல. இல்ல நம்ம இப்போ பொதுவா வந்து ஒரு பத்மாசனா போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு நேரம் இருக்கலாங்க ஐயா? அதாவது you want to do the quality practice or the quantity? பயிற்சிகள் வந்து அதாவது ஆசனத்துக்கான டெஃபினிஷனே ஸ்திரம் சுகம் ஆசனம் அவ்வளவுதான் சொல்லி இருக்கிறது. The practices must be comfortable to you.
நான் காலை தூக்கி கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு வாட்சை பார்த்துக்கிட்டு இன்னும் 20 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குதுன்னா, 3 நிமிஷம் தான் இருக்குதுன்னா, அதனால you are going to lose the benefit of the asana practices. எனவே நான் 1 மணி நேரம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னாவே உங்களுடைய ஈகோ ஜாஸ்தி ஆயிடுது. என்னங்கய்யா? ஈகோ ஜாஸ்தி ஆயிரும். நீ எவ்வளவு நேரம் பண்ணுவ அப்படிம்பாங்க. நான் 20 நிமிஷம் போடுவேன், நான் 3/4 மணி நேரம் போடுவேன்னா 3/4 மணி நேரம் போடுறவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ வளர்ந்து போயிடும். சோ அவங்களுடைய கெப்பாசிட்டி தான். அதான் சொல்ல வரேன். You want to do the right practice, you want to do the things right or right things. ஓகே, நல்லதுங்க ஐயா. அதாவது நம்மளுடைய சரியா செய்யணுமா இல்ல சரியானது செய்யணுமா அப்படிங்கறத பாத்துக்கணும். நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. இவ்வளவு நேரம் நம்ம கிளாஸ் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஐயா, ஐயாவோட வகுப்பு ரொம்ப டைம் அதிகமா எடுத்துக்கிட்டோம், அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமானந்தம் யோகா மையம் மற்றும் அவேர்னஸ் ஸ்கூல் ஆஃப் யோகா இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆன்லைன் கோச்சிங் வகுப்பிற்கு இன்று வருகை புரிந்து தெளிவாக நமக்காக கிளாஸ் எடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு தொழில்முறை தகுதி பதிவு பெற்ற யோகா ஆசிரியர் நலச்சங்கத்தினுடைய தலைவரும் விவேகானந்தா யோகா மையத்தின் நிறுவனருமான ஐயா மருத்துவர் ஐயா மாதவன் ஐயா அவர்களுக்கு யோகா மையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடிப்படையிலிருந்து எக்ஸ்பர்ட்டான கொஸ்டினுக்கு வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் மிக தெளிவாக நமக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பதில் கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம யோகா மையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மாணவர்களும் தங்களுடைய கொஸ்டின் இந்த ஃபீட்பேக்கு இதுல சேட் பாக்ஸ்ல போட்டு அவங்களுக்கும் தெளிவான பதில் கிடைச்சதுக்கு இவ்வளவு நேரம் பொறுமையா காத்துட்டு இருந்த மாணவர்கள் அனைவருக்கும் யோகா மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய தொடர்ந்து நாளை வகுப்பு இதே நேரத்தில் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வகுப்புல நம்ம நெட் எக்ஸாமுக்கு ஓரியன்டா நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயா அவர்கள் நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா அடிப்படை கொஸ்டின்ல இருந்து மேல வரைக்கும் நல்ல தெளிவா கொடுத்துருந்தாங்க. ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த வகுப்பை நிறைவு பண்றதுக்கு ஆஸ் யூஸ்வலா நம்ம பண்ணுவோம், உலக நல வாழ்த்து பாடிட்டு இந்த வகுப்பை நிறைவு பண்ணிடலாம். அதுக்கு முன்னால உங்களுடைய ஃபீட்பேக், அதாவது கருத்துக்களை இந்த சேட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிருங்க. ஐயாவோட வகுப்பு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க பதிவு பண்ணிருங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம உலக நல வாழ்த்து பாடுறதுக்குள்ள நம்ம இதுல சேட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிருங்க. உலக தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே திறக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி தெரிவிக்கணும் ஐயா. நன்றிங்க ஐயா. சேட் பாக்ஸ்ல பாத்துடலாங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்காக இந்த இதே சேட் பாக்ஸ் ஓப்பன்ல இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் பதிவு செஞ்சுட்டு ரிலீவ் ஆகிக்கலாம். நன்றி, வணக்கம்.